நல்ல வார்த்தை. உன் குடும்பத்துக்காக வந்திருக்க, உங்களுக்காக வந்திருக்க, உன் பிள்ளைக்காக வந்திருக்கேன். உன் பிள்ளையோட உடல் ரீதியா வாழ்க்கையை பார்க்கணுமா? முதல்ல வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்கணுமா? அதே போல அமைச்சு கொடுக்கணுமா? பதில் சொல்றாத்தா. வாழ்க்கையை முதல்ல அதாவது சீராக்கணும். எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அங்கேயும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நான் அந்த வாழ்க்கை நிரந்தரமா வாழணும். சொல்ற வார்த்தை புரியல. அதே போல நிரந்தரமா அமைச்சு கொடுன்னு கேட்டதுங்க. அமைச்சு கொடுக்கணுமா? மண்டிடு பேசவே பேசணும். ஊமையா நீயே பேசுவியா? பேச மாட்டீங்களா? கொடுத்துறேன் அது சொல்லிட்டேன். கொடுக்குறேன்னு சொல்லிட்டேங்கடா. பெரிய இதுதான் தாயே. சரி, நல்ல வார்த்தை கிட்டுண்டாக்கா. சொல்ற வார்த்தையை சரியா கவனிக்கணும். சொல்ற வார்த்தை புரியல. உடலுக்குள்ள போய் தான் இப்ப பார்த்தேன். அதாவது கூட முதல்ல கர்ப்பப்பையில போய் பார்த்தேன். கர்ப்பப்பையில எதுவும் பார்த்தா கர்ப்பப்பையில பாதிப்பு இருக்கா? சொல்ற புரியுதா தாயே? சொல்ற வார்த்தை புரியல. அதே போல நல்ல வார்த்தை போற பாதையில் எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்ல காலங்கள்ல எதுவும் பிரச்சனை இருக்கா? காலங்களையும் கொஞ்சம் பிரச்சனை காட்டிக்கிறது, அதையும் சரி பண்ணி கொடுக்குறேன். சொல்ற வார்த்தை காலங்கள்லயும் பிரச்சனை இருக்கு, அதையும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சொல்ற வார்த்தை புரியாடாக்கா. இதெல்லாம் நான் சரி பண்ணா தான் நிப்பாட்ட முடியும். சொல்ற வார்த்தை புரியல. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? ஒரு 2 தடவை வந்து போக முடியுமா? அதுக்கப்புறம் ஆனா மருந்து கொடுக்குறேன். நான் வேற ஒன்றும் நான் பண்ணல. சொல்ற வார்த்தை புரியல. நான் கொடுக்குறது மருந்து. இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்துங்க. நான் நிப்பாட்டிடுவோம். நான் முதல்ல சரியா முதல்ல சரியா அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏய், நான் பார்த்துக்கிறேன் தாயே. பக்கத்துல நல்லா பல்ல விழுகிற மாதிரி வெயில் பக்கத்துல கொண்டு இதோட விரலி மஞ்சள் இருக்கு. இதோட விரலி மஞ்சள் 2 எடுத்துக்க. அரைச்சு வச்சுக்க. பச்சளை கொடுத்துருக்கேன், அதை அரைச்சுக்க. கொடுத்து கனியில இருக்க சாறு எடுத்துக்க. கொடுத்துக்க விழுதி எடுத்து 7 நாளைக்கு வெறும் இதுல சாப்பிடணும், குடிக்கணும். மறந்துடக்கூடாது. குடிக்கணும், சாப்பிடணும் இல்ல குடிக்கணும். சொல்ற வார்த்தை புரியல. எல்லாமே எடுத்து வச்சுக்கிறோம். நான் கொடுத்துக்க பச்சையில மட்டும்தான் பயன்படுத்தணும். வேற பச்சையில இதோட சேர்த்துடக்கூடாது. சொன்ன வார்த்தை புரியுதுல. எத்தனை நாளைக்கு பயன்படுத்தணும்? 7 நாளைக்கு பயன்படுத்தணும். அதே போல உடல்ல எதுவும் பாதிப்பு இருக்கா, எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன். நல்ல வார்த்தை. வேற ஏதாவது ஏறிக்கான்னு கேட்டே இல்ல. என் கையெல்லாம் வச்சு பார்த்தாச்சு, எலும்பு சொன்னா வச்சு பார்த்தாச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாது. சொல்ற வார்த்தை புரியுதா? அதெல்லாம் இருந்தா முதல்ல வந்து நின்ற உடனே பதில் சொல்லிடுவேன். சொல்ற வார்த்தை புரியுதா? அப்படி எல்லாம் பயப்பட வேணாம். தலை காட்டு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல பிள்ளைக்கு. சொல்ற வார்த்தை புரியுதுல. கனி உடையது இந்தா. அதாவது பயந்த கோளாறுலாம் இல்லடா, பயப்படாத. சொல்ற வார்த்தை இல்ல. அப்படி எல்லாம் சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. பயப்படாது. சொல்ற புரியல. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இருந்தா இங்க நீ நிக்க முடியுமா? நிப்பையா? நிக்க முடியாது. சொல்ற வார்த்தை புரியுதா? ஒண்ணும் பயப்பட வேணாம். இப்படி எல்லாம் சொல்லி என்னத்தவாது கிளப்பி விட்டுட்டு கடைசியில வாழ்க்கையை கெடுத்து விட்டுருவாங்க. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. வாழ வேண்டிய பிள்ளைய வாழ வைக்கணும். என்னத்தவாது அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திசையா போய் பிள்ளைய அரண்டு போய் இப்ப கடைசியில பிள்ளை என்கிட்ட முத நிற்கும் போது அரண்டுட்டு தான் நின்றுச்சு. அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிடுவாரு, அதை சொல்லிடுவாரு, எதை சொல்லிடுவாரோன்னு பயந்துக்கிட்டு அதெல்லாம் அப்படி இல்லை. இல்லடா மகளே, சொன்ன வார்த்தை புரிஞ்சா. இப்போ ஒரு கனி கொடுத்துருக்கேன். இப்ப இதை நீ வீட்டுக்கு போன உடனே இதுல ஒரு சூடத்தை தலையில வச்சு மறக்கக்கூடாது. வீட்டுல இருக்கவங்க செய்வாங்களா? சரி, நல்ல வார்த்தை கேட்டணும். இதுல ஒரு சூடத்தை ஏற்றணும், தலையில வைக்கணும், கால் வரையும் கொண்டு போகணும். கால் வரையும் கொண்டு போகணும். அவ்வளவுதான். கொண்டு போயிட்டு ஆமா தலையில வச்சு சூடத்தை ஏற்றணும், கால் வரையும் கொண்டு போகணும். அவ்வளவுதான். அப்படியே எடுத்துக்கணும். சொல்றப்ப எடுத்துட்டு 2 இருக்குது. ஒன்னு தண்ணியில கலந்து உன் தலையில அதாவது சப்பு சப்புன்னு அடிச்சாலும் சரி, இல்ல ஊற்றி விட்டாலும் சரி போதும். உன்னை முகத்துல அடிச்சுக்கணும். அவ்வளவுதான். சொன்ன பிள்ளை ஒரு கனியை தலையில ஊற்றி விடணும், ஒரு கனியை முகத்துல அடிச்சுக்கணும். அவ்வளவுதான். வேற ஒன்றுமே பண்ண தேவையில்லை. சொன்ன வார்த்தை புரியல. கனி விடுங்க. இது அப்படி மஞ்சள் துணியால முடிச்சு வச்சுக்க. 11 ரூபா காணிக்கை எடுத்து வச்சுக்க. பக்கத்துல 11 ரூபா காணிக்கை எடுத்துக்க. விடாம விளக்கு போடும். விடாம காலங்கள் வந்தாலும் பயப்படாம. சொன்ன வார்த்தை புரியுதுல. மறந்துடக்கூடாது. 48 நாளைக்கு போட்டு அந்த 48 நாளுக்கு அப்புறம் உனக்கு குழந்தை நின்றோம். சொல்ற வார்த்தை புரியுதா? உனக்கு குழந்தை நின்றோம் 48 நாளுக்கு அப்புறம். மறந்துடக்கூடாது. சொல்ற புரியல. ஆனா தொடர்ச்சி வளரணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், 2 தடவை வந்துட்டு போனா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வந்துடு. சொல்ற வார்த்தை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எனக்கு கனி வாங்கிட்டு நான் கொடுக்குற விபதியை வாங்கிட்டு நான் கொடுக்குற பச்சையிலையை வாங்கிட்டு போ. சொல்ற வார்த்தை புரியுது. மறந்துடக்கூடாதா? எத்தனை நாளைக்கு விடாமல் போடணும்? மறந்துடவே கூடாது. இந்த இரவு சாப்பிடலையும் குடிக்கிறதை பயன்படுத்திக்க. குறைஞ்சது 5 நாளைக்கு பயன்படுத்து.
மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில எந்த ஒரு குறைவிடாமல் நல்லாவும் வாழ வச்சு கொடுத்தாரு. அதே போல உன் பிள்ளைகளை பத்தி கவலைப்படாத, கண்டிப்பா முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுத்தாரு. கை பிடிச்சி மேலே ஏந்திட்டு வர வச்சுக்காரு. உங்க வருமானத்தை உங்களுக்கு நிப்பாட்டி கொடுக்குறேன், உங்க தெய்வத்தை கூட வர வச்சுக்காரு. போயிட்டோம்.